ஆமாம், விசிக தலைவர்கிட்ட நீங்கள் ஆதரவு கேட்டிருக்கீங்க. விசிக தலைவர்லாம் வந்து பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு தலைவர். அப்போது எப்படி அவர்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுமே, ஏன் கொடுக்கல? எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக கடிதம் அனுப்பிச்சிருக்கீங்களா? அதனால் அதனால் அவர் உங்களுக்கு டிவியில் பார்த்துட்டு சொல்கிறேன் நான் விஜய்க்கு. அதனால் அவர் ஆதரவு கொடுக்கறது கொஞ்சம் கம்மி அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், திருமா அவர்களுக்கு நீங்கள்லாம் வந்து பிஜேபியை எதிர்க்கிறவங்க, ஆனால் ஆதரவு கொடுக்கறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க. சரி பரவாயில்ல, உங்களுக்கு பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்குது. இப்போது அவருக்கு ஆதரவு கொடுக்க உங்களுக்கு மனசு இல்லை, ஆனால் கவர்னர் ஆட்சி அமைக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு மனசு இருக்குது. இதை நான் திருமாவுக்கும் சொல்கிறேன், அதுக்கு அடுத்து கம்யூனிஸ்ட்டுக்கும் சொல்கிறேன், முஸ்லீம் லீக்குக்கும் சொல்கிறேன். நீங்கள் எப்படி மோடி வந்துடுவாருன்னு சொல்லி ஓட்டு வாங்கி நீங்கள் ஜெயிச்சிங்களோ, அதே மாதிரி நான் சொல்கிறேன், இப்போது கவர்னர் ஆட்சி நடக்க போகுது. இது உங்களுக்கு ஓகே தானே? அதுக்கு தானே இப்போ இவ்வளோ காலதாமதம் பண்ணிகிட்ருக்கீங்க கவர்னர் ஆட்சி வர்றதுக்கு. அப்போ எதுக்கு நீங்கள் மோடி ஆட்சி வரக்கூடாதுன்னு எதுக்கு புழுவை மூட்டை விட்டுனுங்கிறீங்க? அது உண்மைன்னா அப்போ இந்நேரம் வந்து முஸ்லீம் லீக்கும் திருமாவும் இது கம்யூனிஸ்ட்டும் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியது தானே. பரவாயில்ல, விஜய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அழைக்கலனாலும் எம்ஜிஆர் மாதிரி அவர் வந்துடுவார். ஓகேவா? எப்படி வருவார்னு உங்களுக்கு தெரியும். பார்த்துக்கோங்க மக்களே, இந்த தலைவருங்களை எப்பேற்பட்டவங்கன்னு பார்த்துக்கோங்க. யார் வரணும்? அங்கே கவர்னர் வந்து ஆட்சி அமைக்கணும். இதை விரும்புது யார்? இந்த கம்யூனிஸ்ட்டு, திருமாவன், முஸ்லீம் லீக் இதை தான் விரும்புகிறாங்க, கவர்னர் ஆட்சியை. பரவாயில்ல. ஆனால் விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி வந்து நிற்க போகிறாரு. பார்த்துக்கோங்க.